ஹாய் மக்களே, நாம் இப்போ ஒரு போட்லேருந்து கேரை எடை போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த கேரையோட சைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 10 கிலோ 12 கிலோ அந்த சைஸ் தான். அப்புறம் மீன்களும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த போட்டு பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் போய் அங்கேயே தங்கி மீன் பிடிச்சி வரக்கூடியது தான் இந்த போட்டு. இந்த போட்டுக்கு உள்ளாடி மீன்களெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஸ்டோருக்கு உள்ளாடி உள்ள காட்சி. பார்த்திங்கன்னா இந்த கேரைங்க ஃபுல்லாகவே ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதில் பிளாஸ்டிக் கவர் போட்டு பேக்கிங் பண்ணி தான் ஐஸ் போட்டிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் ஏன் போடுறாங்கன்னா அந்த மீனோட குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த பிளாஸ்டிக் கவர் போடுறது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு அறைகளில் தனியாக பிரித்து தான் அந்த கேரை ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த போட்டில் மொத்தம் 20 அறைகளுக்கு மேலே இருக்குது. அப்புறம் அந்த பசங்க கேரை இறக்கிட்டு இருக்காங்க. அவங்க இறக்கிக்கிட்டு இருக்கிற கேரை தான் நம்ம அங்கே எடை போட்டு எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் இவங்களுக்கு ஒரே ஒரு இந்த பர்லா மீன் கிடச்சிருக்கு. அந்த மீன் தான் அதில் போட்டுருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த ஸ்டோரில் ஐஸை மட்டும் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க தொழிலுக்கு போகும்போது இந்த மாதிரி இந்த ஸ்டோர் ஃபுல்லாகவே ஐஸாக தான் இருக்கும். அப்புறம் அங்கே மீன் கிடைக்கும்போது இந்த ஐஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தான் மீனை ஐஸ் வைப்பாங்க. உள்ளாடி நிற்கும்போது ரொம்பவும் கூலிங்காக இருக்குது. அதனால் இந்த ஸ்டோருக்கு உள்ளாடி அதிக நேரம் கன்னிசான்னு வேலை பார்க்குறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த கேரையை பிடிக்கிறதுக்கு இவங்க நம்ம ஊர்லேருந்து 1500 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போவாங்க. அங்கேருந்து தான் இந்த மீனை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வராங்க. நாங்கள் நமக்கு இந்த ஸ்டோர்லேருந்து வெளியே போகலாம். ஓனர் இவர் தான் ஓனர் அடிதா ஸ்ட்ராங். ஸ்டோர்லேருந்து வெளியே வந்தாச்சு. அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் தேங்காய்பட்டினம் ஹார்பரோட வியூ. இந்த சைடில் போட்டுங்க எல்லாம் ஜெட்டியில் அப்படியே கட்டி போட்டிருக்காங்க. இவர் தான் மிஸ்டர் சைஜு. நம்ம ஹார்பருக்கு உள்ளாடி மேக்ஸிமம் ஐஸு சப்ளை பண்ணுறது இவர் தான். இவரோட ஐஸு ரொம்பவும் தரமாக இருக்கும். அப்புறம் ரேட்டும் கம்மி தான். அதனால் ஐஸுக்கு நம்ம SF பெத்தையில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.